நம்மளாம் உடஞ்சு போனவங்க தாங்க. இந்த உடஞ்சு போனவங்க தான் அவர் தேடி வராரு. பாருங்க, ஒரு மண்பானையை அப்படி கவுத்தி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைட்டு, சரிங்களா? அந்த லைட்டு மண்பானையில எந்த கிராக்குமே இல்லாம நீங்க கவுத்தி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த லைட்டு வெளியில தெரியுமா? ஆனா உடஞ்சு போய் கிராக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வெளிச்சம். அப்போ நம்மளுடைய காயங்கள் எல்லாமே தேவனுடைய வெளிச்சத்தை வெளியில கொண்டு வரதுக்கு காத்துட்டு இருக்கு. நம்மளுடைய ஒவ்வொரு காயங்களும், கவலைப்படாதீங்க, அது எல்லாம் தேவனுடைய சாட்சியாக மாறுவதற்கு காத்துட்டு இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க தேவைன்னு சொல்றேன் இந்த உலகத்துக்கு. நீங்க நொறுங்கு போயிருக்கீங்களா? நீங்க உடைஞ்சு போயிருக்கீங்களா? ஆமா, இவ்வளோ வாழ்க்கையில இவ்வளோ விஷயங்களை நான் அனுபவிச்சிருக்கேன், இன்னைக்கும் நான் அதை தான் பிலீவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க தான் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அந்த மண்பானை ரொம்ப ஃபுல்லா சூப்பரா ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னா அதுல இருந்து வெளிச்சத்தை வெளியில பார்க்கவே, ஆனா கிராக் ஆயிருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு கிராக்குள்ளயும் அந்த வெளிச்சம் அப்படியே தக 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 தக. அந்த மண்பானை வெளியில தெரியாதுங்க, அந்த வெளிச்சம் தான் வெளியில அதிகமா தெரியும். அதனாலதான் ஒரு 2 கொரிந்தியர் 4 நினைக்கிறேன், மண்பாண்டங்களில் பொக்கிஷங்களை பெற்றிருக்கிறோமா. நம்ம மண்பாண்டம் தான், நம்ம மண்பாண்டம் தான். ஆனா நமக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் இருக்குல்ல, அதனால இது ரொம்ப வேல்யூ ஆயிடுச்சு. இப்போ இது ரொம்ப வேல்யூங்க. இது மண்பாண்டம் தான், ஆனா இதுக்குள்ள இருக்கிற மேட்ரு ரொம்ப பெருசு. ஆமே, இதுக்குள்ள இருக்கிற மேட்ரு